தமிழுக்கும் அமுதென்று பேர். முதல் எழுத்தை மாற்றி ஒரு புதிய எழுத்தை அந்த சொல்லில் சேர்ப்போமேயானால் ஒரு பறவையினுடைய பெயர் நமக்கு கிடைக்கிறது பாருங்கள். இப்படி ஒரு சிறப்பு நம்ம தமிழ் மொழியில் மட்டுமே உள்ளது பாருங்கள். பேருந்து என்று எடுத்துக்கொண்டால் அந்த பே என்ற எழுத்தை நீக்கி பா போட்டால் பருந்து என்ற ஒரு பறவையினுடைய பெயர் கிடைக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா வாளி, கிழி, மத்து, வாத்து, சந்தை, ஆந்தை. சந்தை பக்கத்தில் பார்த்திங்கன்னா மந்தைன்னு போட்டாலும் ஆந்தைன்னு கிடைக்கிது. காவல், சேவல், மெழுகு, கழுகு, கூரை, நாரை, கூடை, காடை, சுறா, புறா, ஆழி, கோழி. ஆழினா கடல்னு அர்த்தம். பாக்கு, கொக்கு, மீனா, மைனா. அது பார்த்திங்கன்னா அந்த கூடை காடை போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு பாருங்கள் வடை காடைன்னு கூட சொல்லலாம். அருவி, குருவி, வாயில், மயில், மேகம், காகம், வெயில், குயில், ஊதாரி, கௌதாரி. பாருங்கள், மேகத்துக்கு பதிலாக தாகம் போட்டாக்கா காகம்னு கூட சொல்லலாம். இப்படி ஒரு சொல்லிலிருந்து அந்த முதல் எழுத்தை நீக்கிட்டு ஒரு எழுத்தை சேர்த்தோம்னா பறவைகளுடைய பெயர் தான் கிடையாது. எல்லா பறவைகளுடைய பேரும் இங்கே வந்துச்சு. பார்த்திங்கன்னா பாருங்கள், எல்லாமே கழுகு, நாரை, காடை, புறா, கோழி, கொக்கு, மைனா, காடை, குருவி, மயில், காகம், குயில், கௌதாரி, காகம், ஆந்தை, சேவல். இந்த மாதிரி ஒரு பறவைகளுடைய பெயர் கிடைக்குது. அது கூட ஒரு சிறப்பானது நம்ம தமிழ் மொழியில் இருக்கிறது. அன்புகூர்ந்து உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நிறைய இந்த மாதிரி நம்ம சொற்களை புது புது சொற்களை குழந்தைங்க கற்றுக்கலாம். இப்போ பருந்துனாக்கா குழந்தைங்க ஆகாயத்தில் பறந்து போகுது அப்படின்னு. இந்த பேருந்துங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பஸ்ஸுக்கு தமிழில் பேருந்து. இப்படி சுட்டி காட்டி சொல்லிக் கொடுக்கலாம். குழந்தைங்களை சொல்லிக் கொடுங்க. ஒரு அருமையான ஒரு நிகழ்வாக இதை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பதிவு உங்களுக்கு போடுறேன். தமிழை வளர்ப்போம். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.